ஹலோ கைஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம அக்டோபர் ஹாலிடேயில் வந்து டே 2 எப்படி போச்சுங்கிறது தான். நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் போனது அண்ட் அன்றைக்கி நைட் வரைக்கும் நம்ம ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணதை போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஹோட்டல் தான் இது. இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் தான். ஸோ இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் வந்து ஸ்டே பண்ணுற ஹோட்டல் நல்லா பெருசாகவே இருந்துச்சு அண்டு ஹோட்டல் வியூவும் சூப்பராக இருந்தது. நம்ம தங்கியிருந்த ரூம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ரூம் தான் கேட்டிருந்தோம். ஏன்னா நம்ம 3 பேர் இருக்கோம் அப்படிங்கிறனால ஃபேமிலி ரூம் கேட்டிருந்தோம். இந்த ரூம் பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு வீடு செட்டப்லேயே வச்சுருந்தாங்க. கீழே பார்த்திங்கன்னா வந்து ஹாலு, அப்புறம் வந்து சோஃபா அது இதுன்னு போட்டிருந்தாங்க. கீழே ஒரு பாத்ரூம் இருந்துச்சு அண்டு இங்கே இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. கிச்சன் மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் எதுவுமே இல்லை. பட் ஒரு டிவி, கீழே சோஃபா, மேலே அந்த லைட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த பக்கம் டைனிங் டேபிள் ஒன்று வச்சுருந்தாங்க. கீழே இது நமக்கு ரூம் பார்த்திங்கன்னா மேலே தான் பெட்டு வச்சுருந்தாங்க. ஸோ படியுமே பார்த்திங்கன்னா வுட்டிலே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம மேலே வந்ததுக்கப்புறம் இங்கிட்ட ஃபஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா ஒரு டிவி மட்டும் இருந்துச்சு. அப்புறம் இந்த சைட்லாம் ஒரே இருட்டாக இருந்தது. எல்லாம் அந்த இது மாதிரி வச்சுருந்தாங்க, ஜென்ரேட்டர் மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோடனே ஒரு பெட் போட்டிருந்தாங்க. இங்கிட்ட உள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டு போட்டு ஓப்பன் ப்ளேஸாக விட்டுருந்தாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து கீழே பார்த்தா அந்த ஹால் தெரிகிற மாதிரி. அண்டு நமக்கு ரூம் இதாங்க, இவ்வளோ தான் ரூமு. ஏசி எல்லாமே இதிலே வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே பாத்ரூம் தாங்க சொல்லியே ஆகணும், அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாத்ரூமில் பாருங்கள், நமக்கு இது வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருந்துச்சு. அண்டு கழுவுறதுக்குமே தனியாக ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே பாத்திங் டேப் கூட இருந்தது. அண்டு குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாத் இது மாதிரி வச்சுருந்தாங்க. பாத்ரூமே ஒரு ரூம் அளவுக்கு இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. இந்த ரூமோட ரெண்ட் பார்த்திங்கன்னா சைனீஸ் அமௌண்ட்டில் வந்து 650 RMB. அண்ட் நம்ம ஊர் காசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7000 மேலே வரும். ஸோ நம்ம மார்னிங் எழுந்ததும் வந்து சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டேக்கு நம்ம எங்கே போகிறோங்கிறதுக்கு தான் கிளம்பிட்டோம். காரில் கிளம்பியாச்சு. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே சைனாலே வந்து ஜஞ்சாஜியில் வந்து ஜஞ்சாஜின்னு நம்ம சொன்னாலே இந்த மலையை தான் சொல்லுவாங்க, டியான்மென் மவுண்டைன். ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். அங்கே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேபிள் காரில் போகிறோம். இங்கே சைனாலே வந்து பெரிய கேபிள் கார் இது தான். இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப பக்கம். நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் இங்கே வந்துட்டோம். 9:45க்கு அங்கே கிளம்புனோம். இங்கே 10:05க்கெலாம் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சுங்க. இங்கே அக்டோபர் ஹாலிடேங்கிறதுனால சைனீஸ்காரங்க நிறைய பேர் இங்கே வருவாங்க. ஏன்னா இந்த டைமில் வெதர் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது குளிர் அதிகம் இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து இந்த பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால இந்த லீவில் நிறைய பேர் வந்து இங்கே இந்த ஜஞ்சாஜியில் விசிட் பண்ண வருவாங்க. ஸோ கூட்டம் நிறையா இருந்தது. நம்ம போனப்பையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க, வரிசை பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக போய்கிட்டே இருந்தது. நம்மளும் அங்கேயே போய் அப்புறம் லாஸ்ட்டாக போய் நின்றுட்டுருந்தோம். நம்மளும் நடந்து வந்து லாஸ்ட்டாக வரிசையில் வந்து நின்றுட்டோங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா நெறைய பேர் குழந்தைங்க எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டூரிஸ்ட் கைடு, அப்புறம் வந்து இங்கிலீஷ் கைடு இந்த மாரி இருக்கிறவங்க, அப்புறம் அந்த இது வந்து ஸ்கை வாக் போகிறது, அந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறதுக்கு அங்கே எல்லாமே நின்றுட்டுருந்தாங்க. செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நெறைய பேர் இருந்தாங்க இந்த சைடில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒருத்தவங்க வந்து நடுவுல பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. நம்ம வரிசையில நின்னுட்ருக்கும்போது, ரொம்ப நல்லா பாடிட்டு இருந்தாங்க. சைனீஸ் தான் அந்த பையன். சைனீஸ் பாட்டு தான் பாடிட்டே இருந்தாங்க. நம்ம அந்த லைனில் நின்று அவங்க பாட்டு பாடினது எல்லாமே பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்து இங்கிட்டு உள்ள லைன் நமக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம வெளியில் இருக்க லைனில் இருந்துட்டு, அடுத்து நம்ம இப்போ தான் வந்து உள்ள லைனுக்கே உள்ளே போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு லைனு 2 பக்கமும் வச்சுருக்காங்கங்க. நம்ம இப்போ உள்ளே போகிறதே பார்த்திங்கன்னா, அதிலே ஒரு 7, 8 லைன் இருக்குது. ஸோ அதில் போனதுக்கப்புறம் அங்கிட்டு உள்ளே வேறு பார்த்திங்கன்னா திருப்பியும் லைன் இருந்துச்சு. இங்கே செக்யூரிட்டிஸ் நெறைய பேர் இருந்தாங்க உள்ள. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தண்ணி ஸ்ப்ரே ஆயிட்டு இருந்துச்சு. எல்லா பக்கமும் வச்சுருந்தாங்க. ஸோ அன்னைக்கு ரொம்ப ஹாட்டா இருந்ததுனால, இந்த மாரி ஸ்ப்ரேலாம் விட்டு தண்ணி விட்டுட்டுருந்தாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் ஹாட்னஸ் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நின்றுருப்போம். நெறையா ஃபாரினர்ஸ்லாம் வந்திருந்தாங்கங்க. இந்த டைமில் நாங்களுமே நெறைய பேரை பார்த்தோம். எல்லாம் அமெரிக்காக்காரங்க அந்த மாரி நெறைய பேர் இருந்தாங்க. அண்ட் அந்த லைனில் நின்று முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த லைனுக்கு வந்து இங்கே ஒரு 1/2 அன் ஹவர் நின்னுட்டுருந்தோம். நம்ம கேபிள் கார் ஏறுறது பார்த்திங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸில் ஏறிடுறோம். ஆனால் அது போய் ஏறுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு லைன்லேயும் 1/2 அன் ஹவர் நம்ம நின்றுக்கிட்டே வேண்டியதா இருக்குது. ஸோ ரொம்பவுமே இதாக இருந்துச்சு. என் பையன் விளையாடிட்டு இருந்தவன் தூங்கவே ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவனை தூக்கி வச்சுட்டே வந்து நானும் லைனில் நின்றுட்டே போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த லைன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உள்ளே போயிட்டோம். உள்ளே இந்த மாரி தான் இருந்தது. இங்கே அக்டோபர் ஹாலிடே மிட்டாட்டம் ஃபெஸ்டிவலுங்கிறதுனால இங்கே மேலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கலர் கலராக வச்சுருந்தாங்க. அந்த பலூனு, அப்புறம் இந்த ஸ்டிக்கரு இதை மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இங்கே இந்த ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் இந்த மாரி இந்த சிகப்பு கலரில் அந்த இதெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. நார்மலாக எல்லா பக்கமுமே சைனால. இங்கே உள்ளேயே வந்து ரெஸ்ட் ரூமும் இருந்தது. ரெஸ்ட் ரூமும் போய்க்கலாம். அண்டு ஒரு காஃபி ஷாப்புமே இருந்துச்சு. இந்த இடமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வேஷம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பலூனெல்லாம் வச்சுட்டு வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் குடுத்துட்ருந்தாங்க. ஸோ இதை பார்க்கவும் எல்லாருமே போய் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கே இருந்த குழந்தைங்க அண்ட் எல்லாருமே. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம அங்கே இருந்துட்டு மேலே படியில் தான் ஏறணும். படியில் ஏறி மேலே போயிட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு லைன் இது மாதிரி போயிட்டுருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பாஸ்போர்ட் செக்இன் பண்ணாங்க இந்த இடத்துல. நம்ம பாஸ்போர்ட்டு அண்டு நம்ம டிக்கெட் எல்லாமே ஸ்கேன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்மளை உள்ளே விட்டாங்க இங்கே.
நம்ம மார்னிங் இங்கே வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 10:05க்கு வந்திருந்தோங்க. ஆனால் இங்கே கேபிள் கார் ஏறும்போது பார்த்திங்கன்னா 11:45 டைமு. ஏன்னா வந்து ஒவ்வொரு லைன்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். ஸோ நம்ம இந்த கூட்டத்துலலாம் நின்றுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து ஏறும்போது பார்த்திங்கன்னா 11:45 ஆயிடுச்சு டைமு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேபிள் கார் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது நிற்காது. ஸோ நம்ம தான் வந்து அது போக போக அதுக்குள்ளே ஏறணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கேபிள் கார் வர வர அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம டக்குன்னு வந்து அதுக்குள்ளே ஏறிடணும். இந்த ஒரு கேபிள் காரில் பார்த்திங்கன்னா வந்து 8 பேர் போகிற மாதிரி இருந்தது. ஓரளவுக்கு 8 பேர் உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. ஓவராலாக பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு உட்காந்துட்டு போகும்போது. ஸ்டார்டிங் இவங்க மூவ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இது 200 மீட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு இதில் போகும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுது. அங்கே இருக்க பில்டிங்கு அண்டு அந்த 200 மீட்டர்லேருந்து நமக்கு மேலே போனதுனால வந்து நல்லாவே தெரிஞ்சுது. கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ஃபுல்லாக அந்த அந்த ஊரோட வியூவே அப்படியே தெரிஞ்சுது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மழை வர ஸ்டார்ட் ஆச்சு. சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை தாங்க. இதில் போனால் வந்து நம்ம மலை வியூ அண்ட் அந்த சுற்றி இருக்க அந்த ஜஞ்சாஜியில் அந்த மவுண்டைன் வியூ வந்து நல்லா பார்க்கலாம். கேபிள் கார் போகிறதுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம இது கொஞ்சம் பயம்தான். ஆனால் வந்து நல்லா இருந்தது. ஃபீல் நமக்கு நல்லா இருக்கும் இதில் போகும்போது. இந்த கேபிள் கார் போகிறதுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் ட்ரிப்புன்னு இருக்குது, ஒன் வே ட்ரிப்புன்னு இருக்குது. ரவுண்ட் ட்ரிப் பார்த்திங்கன்னா 275 ஆர்எம்பி. ரவுண்ட் ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 3 லைனில் போகுது, ஏபிசின்னு சொல்லிட்டு. இது 275 ஆர்எம்பி வந்து அதாவது ஒரு 17 வயசுலேருந்து ஒரு 60 வயசில் இருக்கிறவங்க வரைக்கும் ஃபுல் டிக்கெட்டு. இதில் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. அதாவது 14 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் வந்து டிக்கெட்டில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 144 ஆர்எம்பி. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து 113 ஆர்எம்பி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து ஒன் வே ட்ரிப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிக்கெட் 232 ஆர்எம்பி தான். அதுலேயுமே டிஸ்கவுண்ட் இருக்குது. அதாவது 14 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் 123 ஆர்எம்பி. 60 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா 92 ஆர்எம்பி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது ரவுண்ட் ட்ரிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேலே ஏறுறதும் கேபிள் காரில் அண்ட் கீழே இறங்குறதும் கேபிள் காரில். அப்புறம் வந்து இடையில அங்கே உள்ளலாம் வந்து நமக்கு எக்ஸ்கலேட்டரில் போவோம். அதில் போகிறதுக்குமே வந்து நம்ம இதிலே போய்க்கலாம். நம்ம இந்த டிக்கெட் எடுத்துட்டோம்னா எங்கேனாலும் நம்ம அந்த எஸ்கலேட்டர்லேயும் போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த எஸ்கலேட்டர் போகும்போது வந்து டிக்கெட் தனியாக எடுக்கணும். ஒன் வே ட்ரிப்புன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் தான் போக முடியும். அதாவது இங்கே கீழேருந்து நம்ம மேலே மலைக்கு போகிறதுக்கு இந்த கேபிள் காரில் போகலாம். அப்படி இல்லைன்னா மலையிலேருந்து கீழே இறங்கும்போது மட்டும் அந்த கேபிள் காரில் வந்துக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து இவங்க டிக்கெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் நம்ம போயிட்டுருக்கும்போதே பார்த்திங்கன்னா அங்கே நடுவில் வந்து ஒரு தண்ணி வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க அந்த வியூவெல்லாம் பார்க்கும்போது. எல்லாமே வந்து இங்கே ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே சைனாவில் வந்து இவ்வளோ அழகாக வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இப்படி சுற்றி மலையெல்லாம் சுற்றி காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கேபிள் கார் வச்சுருக்காங்க. உலகத்திலே வந்து இதுதான் ரொம்ப லாங்காக இருக்கிற கேபிள் கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 7455 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ லென்த்துக்கு இருக்குது. இது போனதே பார்த்திங்கன்னா வந்து 1/2 அன் ஹவருக்கு போச்சுங்க. நம்ம அங்கே ஸ்டார்ட் பண்ணலேருந்து மலைக்கு நம்ம போய் சேர்கிற வரைக்கும் 1/2 அன் ஹவர் அந்த நம்ம இது 200 மீட்டர்லேருந்து நமக்கு அங்கே நம்ம 200 மீட்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது லாஸ்ட்டாக போகிறது பார்த்திங்கன்னா 279 மீட்டர் வரைக்கும் ஹைட்டில் வந்து கேபிள் கார் மேலே வரைக்கும் போகுதுங்க. அவ்வளோ ஹைட்லலாம் போகுது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம மலை நேராக வரைக்கும் நம்மளுக்கு போய்
கொண்டு போய் விடுவாங்க. நம்ம சுற்றி இந்த மலையை சுற்றி இருக்கிற வியூ பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் போய் பார்க்கும்போது. நம்ம போயிட்டுருக்கும்போதே பார்த்திங்கன்னா, இடையிலே ஒரு இதில் வந்து நிறுத்துவாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து, அந்த அதாவது அந்த கேபிள் காருக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணுறதா என்னன்னு தெரியல. இடையில ஒரு இடத்துல நின்றுட்டு, அதுக்கப்புறம் இன்னும் வேகமாக மேலே போக ஆரம்பிச்சிச்சு. மேலே போகும்போது நமக்கு நல்லாயிருக்கும். அந்த ஃபீலே நல்லா இருந்துச்சு இதில் ட்ராவல் பண்ணும்போது. சைனால டூரிஸ்ட் பிளேஸில் ஒவ்வொரு இடமுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. நம்ம போய் விசிட் பண்ணி நம்ம அமௌண்ட் பே பண்ணி தான் பார்க்குறோம். ஆனாலும் வந்து அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாக சேஃப்டியாக தான் இருக்குது. எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அந்த பெண்டெல்லாம் வரும்னு சொன்னாங்க. இங்கே 99 பெண்டு இருக்குதாம்மா அந்த மலையில். கார் போகிற இது. அந்த வியூவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நம்ம கேபிள் கார்லேருந்து பார்க்கும்போது. மெயினாக இந்த கேபிள் காரில் நம்ம போகிறதே பார்த்திங்கன்னா சுற்றி அந்த ஃபாரஸ்ட் வியூவு அண்டு அங்கே இருக்கிற எல்லா இதையுமே வந்து நம்ம இதிலேருந்து பார்க்கும்போது நமக்கு எல்லாமே அழகாக இருக்கும் அப்படின்றனால தான் இந்த கேபிள் கார்லேயே ட்ராவல் பண்ணுறோம். சைனாவில் மோஸ்ட்லி அதிகமாக டூரிஸ்ட் பிளேஸ் விசிட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஜஞ்சாஜின்னு சொல்கிற இடம்தான். ஏன்னா இங்கே வந்து மலைகள் அதிகமாக இருக்கும். மலை பிரதேசத்தில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து போய் நம்ம என்ஜாய் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த இது தாங்க அந்த பெண்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. இதுதான் வந்து அங்கே இருக்கிறதுலே நல்லா இதாக இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சைனாவில் ஒரு டூரிஸ்ட் ட்ராவலுக்குன்னு யாராவது இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்டு டூரிஸ்ட்டாக வர்றவங்க இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இடமா இது இருக்குதும். அவ்வளோதாங்க, நாங்களும் மேலே ஏறி எல்லாம் வந்துட்டோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம இறங்க போகிறோம். இந்த கேபிள் கார் ட்ரிப்பு அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம டியான்மென் மவுண்டைன் போகணும். அந்த மவுண்டைன் வியூவு, அதுக்கப்புறம் வந்து அங்கே ஃபுல்லாக இருக்கிற எல்லாமே வந்து நம்ம பார்க்குறோம். அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சைனா ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வர